இப்போ உலகத்துல ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க்ஸ் லிஸ்ட் எடுத்தா ஈஃபில் டவர் கண்டிப்பா டாப்ல இருக்கும். ஆனா ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் தெரியுமா? இந்த டவர் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணும்போது பாரிஸ்ல இருந்த பல ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாரும் இதை வெறுத்தாங்க. இது சிட்டியை கெடுக்க போகுதுன்னு ஓப்பன் லெட்டர் கூட எழுதுனாங்க. ஆனா இன்னைக்கு பிரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ற பிக்கெஸ்ட் சிம்பிள் இதுதான். எப்படி ஒரு டவர் உலகத்தோட ஃபேவரட் லேண்ட்மார்க்கா மாறுச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1889ல் பாரிஸில் வேர்ல்ட் ஃபேர் நடந்துச்சு. அந்த எக்ஸிபிஷன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட 100வது ஆனிவர்சரியாகவும் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்காக உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஜெயின்ட் சென்டர் பீஸ் கிரியேட் பண்ணணும்னு ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்க. அதுதான் எய்ஃபில் டவர். இதோட நேம் வந்தது இன்ஜினியர் குஸ்டாவ் எய்ஃபல்னால. ஆனால் டிசைன் ஐடியாவை உருவாக்கியது அவரோட கம்பெனியில் வேலை பார்த்த இன்ஜினியர்ஸ் மாரிஸ் கொய்க்லின் மற்றும் எமில் நுகைர். அந்த காலத்துல 300 மீட்டர் உயரம் ரீச் பண்ற ஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னாலே சயின்ஸ் ஃபிக்ஷன் மாரி இருந்துச்சு. ஆனா அவங்க அத ரியலா மாத்திட்டாங்க. 1887ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டவர் பில்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே கான்ட்ரோவர்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பல ஆர்டிஸ்ட், ஆர்கிடெக்ட்ஸ், ரைட்டர்ஸ் சேர்ந்து இது அழகை கெடுக்கும்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணவே இல்ல. 18,000க்கும் அதிகமான அயர்ன் பார்ட்ஸ், 25 லட்சத்துக்கும் மேல ரிவர்ஸ், சுமார் 300 ஒர்க்கர்ஸ். இந்த மாசிவ் ஸ்ட்ரக்சர் வெறும் 2 வருஷம், 2 மாசம், 5 நாள்ல முடிச்சிருக்காங்க. 1889ல டவர் அஃபிஷியலி ஓப்பன் ஆனப்போ மக்கள் கூட்டம் அலமோதுச்சு. கிரிட்டிக்ஸ் இருந்தாலும் கியூரியாசிட்டி அதை விட அதிகமாகவே இருந்துச்சு. இதில் ஒரு மைண்ட் ப்ளோயிங் சயின்ஸ் ஃபேக்டும் இருக்குது. ஐஃபில் டவர் ஹைட் எப்போதும் சேமாக இருக்காது. சம்மரில் ஹீட் அப்சார்ப் பண்ணும்போது அயன் எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டரில் கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் டெம்பரேச்சரை பொறுத்து டவர் ஹைட் சுமார் 10 to 20 சென்டிமீட்டர்ஸ் வரை சேஞ்ச் ஆகலாம். சன்லைட் ஒரு சைடில் அதிகமாக பட்டால் டவர் கொஞ்சம் லீன் கூட ஆகலாம். அயன் ஸ்ட்ரக்சர்களோட தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு ஐஃபில் டவர் ஒரு பர்ஃபெக்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட், ஐஃபில் டவர் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணல. வேர்ல்டு ஃபேர் முடிஞ்சதும் சுமார் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணலான்னு ஒரிஜினல் பிளான்ல இருந்திருக்கு. 1900ஸோட ஸ்டார்ட்ல டவரோட ஃபியூச்சர் அன்சர்டைனாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹீரோ வந்து சேவ் பண்ணுச்சு, ரேடியோ டெக்னாலஜி. டவரோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்ததால ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்கு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. மிலிட்ரி கம்யூனிகேஷன், வயர்லெஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால டவரை ரிமூவ் பண்ணுற ஐடியாவே ட்ராப் பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்னைக்கு ஐஃபில் டவர் ஃபோட்டோ கூட நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஐஃபில் டவர் மெயின்டெனன்ஸும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான். சுமார் 7 வருஷத்துக்கு ஒரு முறை ரீபெயிண்ட் பண்ணுவாங்க. ரஸ்ட் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு. இப்போ பயன்படுத்துகிற அஃபிஷியல் கலர் ஐஃபில் டவர் ப்ரௌன். ஒரே கலர் இல்லை, மேலிருந்து கீழே வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கீழ்ப்பகுதி கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். வேர்ல்டு வார் டூ டைமில் இந்த டவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல் ப்ளே பண்ணுச்சு. 1940ல் ஜெர்மனி பாரிஸ் ஆக்குபை பண்ணும்போது ஃப்ரெஞ்சு ஒரு கிளவர் வேலை பண்ணாங்க. டவர் லிஃப்ட் கேபிள்ஸை கட் பண்ணிட்டாங்க. அதனால் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் மேலே போகணுன்னா ஸ்டேர்ஸை யூஸ் பண்ணணும். ஒரு காலத்துல பாரிஸ் மக்கள் பலர் வெறுத்த இந்த டவர், இன்னைக்கு உலகத்துல அதிகமா ஃபோட்டோ எடுக்கப்படுற லேண்ட்மார்க்ஸ்ல ஒண்ணா இருக்கு. டெம்பரரி ஸ்ட்ரக்சரா ஆரம்பிச்சது, பிரான்ஸோட ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. அதுதான் ஐஃபில் டவர் ஸ்டோரி. இந்த மாதிரி ஹிடன் ஹிஸ்டரி ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.